கேப்பே விடாமல் ஆப்படிக்கும் திமுக. அடுத்த அட்டாக் ஆரம்பம். ஸ்கெட்ச் போட்ட சிஎம் எடப்பாடி அண்ணாமலையால் எந்திரிக்கவே முடியாது. மிஷன் 200+ ஸ்டார்ட் ஃபுல் அனாலிசிஸ் ரிப்போர்ட். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக வீழ்ந்துள்ள நிலையில திமுக தன்னோட அடுத்த டார்கெட்டை நோக்கி நகர தொடங்கி இருக்கு. அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்துல இருந்தே வரிசையா அந்த கட்சி தோல்விகளை தழுவிட்டு வருது. வரிசையா 10 தேர்தல்கள்ல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அதன்படி 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அதே ஆண்டு 22 சட்டசபை தொகுதிகளோட இடைத்தேர்தல், 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், 2020 நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல்னு மொத்தம் 9 தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்திச்சிச்சு. தற்போது லோக்சபா 2024லையும் தோல்வியடைஞ்சு தன்னோட 10வது தேர்தலையும் தோல்வியடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக வீழ்ந்து கிடக்கிற நிலையில திமுக தன்னோட அடுத்த டார்கெட்டை நோக்கி நகர தொடங்கி இருக்கு. இந்த தோல்வியில இருந்து அதிமுக பாஜக சுதாரிக்கிறதுக்கு முன்னாலேயே திமுக தன்னோட அடுத்த கட்ட பிளான்களை நெரட்டிவ்களை செட் செய்ய தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக சார்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வெற்றி இலக்கு 200+ தொகுதிகள்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு மிஷன் 200+ன்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. மிஷன் 200+ அப்படின்றதுக்கு ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு பின்னால முக்கியமான காரணங்கள் இருக்காம். ஸ்டாலின் மேசையில வைக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் அவருக்கு இந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கான். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சட்டசபை வாரியா எந்த கட்சி எத்தனை வாக்குகள் வாங்கி இருக்கின்ற விவரங்கள் வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே இருக்கும் சட்டசபை தொகுதியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கிடைச்சிருக்கின்ற விவரங்கள் வெளியாகி இருக்கு. 2024 லோக்சபா தேர்தலோட முடிவுகள் சமீபத்தில் வெளியாகிச்சு. கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் 303 இடங்கள்ல ஜெயிச்சிச்சு. பாஜகவோட என்டிஏ கூட்டணி 353 இடங்கள்ல ஜெயிச்சிச்சு. காங்கிரஸ் 52 இடங்கள்ல ஜெயிச்சிச்சு. மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கிற இந்த இந்தியாவில் 272 தொகுதிகளில் ஜெயிச்சா ஆட்சியை பிடிக்க முடியும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தற்போது நடந்த லோக்சபா தேர்தலில் புதுச்சேரியோட சேர்த்து 40 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. பாஜக அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. இந்த நிலையில தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சட்டசபை வாரியா எந்த கட்சி எத்தனை வாக்குகள் வாங்கி இருக்கின்ற விவரங்கள் வெளியாகி இருக்கு. அதன்படி 221 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முதலிடம் பிடிச்சிருக்கு. 8 இடங்கள்ல அதிமுக முதலிடம் பிடிச்சிருக்கு. 3 தொகுதிகளில் பாமக முதலிடம் பிடிச்சிருக்கு. 2 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. பாஜகவோட 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் உட்பட பாஜக தாமரை போட்டியிட்ட எந்த தொகுதிகளிலையும் முதலிடம் வரல. அதிமுக 8 தொகுதிகளில், அதாவது எடப்பாடி, குமாரபாளையம், சங்ககிரி, பரமத்திவேலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை தொகுதிகளில் முதலிடம் பிடிச்சிருக்கு. பாமக 3 தொகுதிகளில், பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் முதலிடம் பிடிச்சிருக்கு. தேமுதிக 2 தொகுதிகளில், திருமங்கலம், அருப்புக்கோட்டையில முதலிடம் பிடிச்சிருக்கு. சட்டமன்ற தொகுதி வாரியா வாக்குகளிலும் பாஜக ஒரு தொகுதியில கூட முதலிடம் பிடிக்கல. இதை பத்தி தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு தேர்தல் ரிப்போர்ட் போயிருக்கான். அதன்படி தற்போது சட்டசபை தேர்தல் நடந்தா திமுக கிளீன் ஸ்வீப் செய்ய வாய்ப்புகள் இருக்கான். அதிமுக படுதோல்வி அடையும்னு ரிப்போர்ட் தெரிவிக்குது. இதை மனசுல வச்சுதான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 200+ மிஷன் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்காராம். 2024 லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக மோசமா செயல்பட்டு இருக்கு. ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. பாஜகவை வளர்க்கவே அண்ணாமலை எண்மண் எண்மாக்கள் யாத்திரைக்கு போனாரு. ஆனா அந்த யாத்திரையும் பலன் கொடுக்கல. பாஜக முன்னாள் தலைவர் எல்முருகனோட வேல் யாத்திரைக்கு கீழே பாஜக தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இடங்களை ஜெயிச்சிச்சு. அதே போல் தமிழிசை தலைவராக இருந்தப்ப 2 இடங்களை பாஜக ஜெயிச்சிச்சு.
ஆனா அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலைக்கு கீழ் அவர் எண்மண் எண்மக்கள் யாத்திரை போயும் கூட ஒரு எம்பி சீட்டு கூட கிடைக்கல. அவரோட அரசியல் ட்ராக் ரெக்கார்ட் இதுவரைக்கும் பூஜ்ஜியமாகவே இருக்கு. இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை வாக்கு சதவிகிதம் ரீதியாகவும் இடங்கள் ரீதியாகவும் சரி அவருக்கும் கட்சிக்கும் பலன் கொடுக்கவே இல்லைன்னு ரிப்போர்ட்டுகள் கூறுகின்றன.